வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு அடித்தது லக்கு. ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு கண்டிஷன், அதிமுக ஒற்றுமையாக இருக்கணுங்க. எப்படிப்பா ஆளுங்கட்சியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை அதிமுக தலைமை இந்த வீடியோவை பார்க்கட்டும், அப்போவாது அவங்க திருந்தட்டும். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ண தவறாதீங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது அதிமுகக்குள்ளே நடந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதை கடைசியாக பேசலாம். இப்போது அதிமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்றால் திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்கணும். திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்கும். எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோவிலிருந்து தான் நம்ம பல விஷயங்களை பேச போகிறோம். இந்த ஃபோட்டோவில் சென்டராக இருக்கின்ற ஆள் மட்டும்தான் மாறி இருக்கின்றார். ஆனால் மற்ற எல்லாம் அப்படியே இருக்கிறது. இப்போது ஸ்டாலினுக்கு பதிலாக சென்டரில் விஜய் நின்று இருக்கின்றார் இந்த ஃபோட்டோவில். சரி, இந்த ஃபோட்டோ மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பதற்கு ரொம்பவே சிரமப்பட்டார். அவர் ஈஸியாக ஆட்சி அமைத்திருக்க முடியும். அதிமுக கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், பாஜக ஏப்பா விஜய்க்கு ஆதரவு கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதிமுக ஆதரவு கொடுத்துருக்கோம், எப்பயோ பதவி ஏற்றிருக்கலாம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். திமுகவுக்கு சிறுபான்மையர் ஓட்டு போடுவாங்க, பட்டியலினத்தவர் ஓட்டு போடுவாங்க. அந்த வாக்கை விஜய் அவர்கள் இந்த முறை 60% பெற்றுவிட்டார். ஸோ 60% என்பது திமுகவுக்கு ஒரு 40% போயிருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. அந்த 40%ஐயும் நாமளே மீண்டும் பெற வேண்டும் என்றால் பாஜக பக்கம் போகக்கூடாது, அதிமுக கிட்ட ஆதரவு நம்ம கேட்கக்கூடாது. நாம் திமுக கூட்டணியில் இருந்து தான் ஆதரவை பெற வேண்டும். ஏன்னா திமுக கூட்டணியைத்தான் சிறுபான்மையர்களும் பட்டியலினத்தவரும் நம்புகின்றார்கள். அப்போது திமுக கூட்டணியில் இருந்து நம்முடைய ஆதரவை பெற்றோம் என்றால் நிச்சயமாக இந்த தேர்தலில் நம்மளை நம்பாத சிறுபான்மையர்கள் பட்டியலினத்தவர் நம்மளை நம்புவாங்க. திமுகவுக்கு போகக்கூடிய 100% சிறுபான்மையர் வாக்கும் பட்டியலின வாக்கும் நமக்கு வந்துவிட்டது என்றால் நிரந்தரமான ஒரு வாக்கு வங்கி விஜய்க்கு உருவாகி விடுகிறது. இத்தனை நாளும் திமுகவுக்கு இருந்த நிரந்தர வாக்கு வங்கி இன்னைக்கு விஜய்க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். அதனால தான் ஆட்சியே அமைக்கலனா கூட பரவாயில்ல, நாம பாஜக கிட்டையோ அதிமுக கிட்டையோ போய் ஆதரவு கேட்கக்கூடாது அப்படின்னு விஜய் நினைச்சிட்டாரு. கடைசி வரைக்கும் திமுக கூட்டணி கிட்ட இருந்துதான் அவர் ஆதரவை கேட்டாரு, ஆதரவை கேட்டு நின்னாரு, கடைசியில் ஆதரவை பெற்றாரு. ஒரு கற்பனையா ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமே. இப்போ திமுகவுக்கு பெரும்பான்மை வேண்டும் ஆட்சி அமைப்பதற்கு. அவங்க பாஜக கிட்ட கூட போய் ஆதரவு கேட்டிருப்பாங்களா இல்லையா? அதிமுக கிட்ட கூட போய் ஆதரவு கேட்டிருப்பாங்களா இல்லையா? விஜய் ஆட்சி ஏறக்கூடாது என்பதற்காக அதிமுகவினரை முதலமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று திமுக நினைச்சதா இல்லையா? அதனால திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் என்றால் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போவாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சியே இல்லை என்றாலும் பரவாயில்ல, நான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலன், நான் பட்டியலினத்தருடைய பாதுகாவலன், என்னை நம்பினீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படி என்ற ஒரே எண்ணத்தை விதைக்கும் விதமாக திமுக கூட்டணியிலிருந்து தான் ஆதரவை பெற்றிருக்கின்றார். அந்த நம்பிக்கையானது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கிறது. ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாங்கள் தேர்தல் அரசியலை தாண்டி கொள்கையாக திமுகவுடன் ஒன்றிணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நான் மத சார்பற்றவன், சாதி சார்பற்றவன், நான் இடதுசாரியினுடைய சிந்தனை கொண்டவன். அதனால் இடதுசாரிகளும் அப்புறம் வலதுசாரிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களும் தலித் இயக்கங்களும் என்ன ஆதரிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்தார். அதனால தான் கடைசி நேரத்தில் திமுகவுடன் ஒட்டிக்கொண்டே எப்போதும் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ திமுகவுக்கு போக வேண்டிய திமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கியை ஒட்டுமொத்தமாக விஜய் அள்ளிவிட்டார். அப்போது திமுக தொடர்ந்து வெற்றி பெறுமா? தன்னுடைய வாக்கு வங்கியை கண்ணுக்கு தெரிந்து விஜய் கிட்ட இழந்திருக்கிறது திமுக. திமுகவுக்கு நிரந்தரமான வாக்கு வங்கி சிறுபான்மையர் பட்டியலினத்தவர்.
அந்த வாக்கு வங்கியை இந்த கூட்டணியை தன் பக்கம் திருப்பினதன் மூலமாக விஜய் அள்ளி இருக்கிறாரா இல்லையா? இப்போ திமுக பலவீனம் அடைந்திருக்கிறதா, இல்லை அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை ஏதாவது இழந்திருக்கிறதா? அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறதா? கண்ணுக்கு தெரிந்து கூட்டணி கட்சிகளையும் இழந்திருக்கிறது திமுக. இரண்டாவது, பாரம்பரியமாக திமுக விழ வேண்டிய வாக்குகளையும் திமுக இழந்திருக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா? வாக்கு வங்கியை இழக்காத, கூட்டணியை இழக்காத அதிமுக ஆட்சிக்கு வருமா? அதனால் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா இந்த தேர்தல் இல்லை என்றாலும் அடுத்த தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வரும். விஜயை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் பட்டியலினத்தினுடைய வாக்குகளை திமுக கிட்ட இருந்து பிரித்து விட்டார். இனி ஒரு பையன் கூட திமுகவை நம்ப மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா சொல்லி அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டேயே போய் ஆதரவு கேட்ட விஷயத்தை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் போட்டு உடைச்சார். இப்போ திமுக கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை அத்து போச்சா இல்லையா? நான் ஆட்சியே அமைக்கலனா கூட பரவாயில்ல, நான் பிஜேபி கிட்ட ஆதரவு கேட்க மாட்டேன், அவங்க என்னை உள்ள தூக்கியே போட்டாலும் பரவாயில்ல, நான் பிஜேபி பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு நின்ன விஜய் மீது நம்பிக்கை வருமா சிறுபான்மையர்களுக்கு? இன்னும் போக போக திமுகவை விட சிறுபான்மையர்களுக்கு பார்த்து பார்த்து விஜய் செஞ்சாருன்னா திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் இனி விழுமா? அதனால் நிச்சயமாக திமுக தன்னுடைய அடிப்படை வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது. திமுக பொறுத்த வரைக்கும் இனி ஜெயிக்காததுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். ஏன் தெரியுமா? திமுகவுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் இந்து வெறுப்பு, இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சொல்லுவாங்க. ஸோ இப்போது சிறுபான்மையர் வாக்கும் பட்டியலின வாக்கும் விஜய்க்கு போயிட்டு பிறகு இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று திமுக அடையாளப்படுகின்ற பொழுது இந்துக்களும் பெரும்பான்மையாக ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் எனக்கு தெரிந்து திமுக இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய தன்னுடைய பெரும்பான்மையான வாக்கை இழந்து நிற்குது. ஆனால் அதிமுக அப்படி ஒன்றும் பெருசாக இழந்து விடவில்லை, வெற்றியை மட்டும்தான் இழந்திருக்கிறது. ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று விடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் கூட தொடர்ந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கை வைக்கக்கூடாத இடத்துல அவர் கை வச்சிருக்கார். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு மட்டும்தான் ஆதரவளித்திருக்கின்றார்கள். அவங்க ஒருபோதும் சரி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் சேரல. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவை தீய சக்தி என்று சொன்னது மாதிரி இப்போ சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு திமுக ஆட்சியை குறை சொல்ல முடியுமா? இல்லை திமுகவையே குறை சொல்ல முடியுமா? அப்படி குறை சொன்னால் நாங்கள்லாம் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன கூட்டணி கட்சிகள், என்னையா என் ஆட்சியை குறை சொன்னால் பரவாயில்ல, திமுகவை மீண்டும் தீய சக்தினே சொல்கிறான் விஜய், அங்கேயும் ஆதரவு கொடுத்துங்கிறீங்க, நம்ம கூட்டணி கட்சிகள் மீண்டும் நம்ம பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை மீண்டும் அழைத்து கொள்ள மாட்டாரா? அப்போது தவேகா கண்டிப்பாக ஆட்சியை இழக்கும் இல்லையா? அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை விமர்சனம் பண்ண முடியாது, திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ண முடியாது. எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய திமுக விமர்சனம் பண்ணலைன்னா விஜய் தன்னுடைய செல்வாக்கை இழப்பார். அதனால் எனக்கு தெரிந்து திமுக விமர்சனம் பண்ணுகின்ற போதும் திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணுகின்ற போதும் இந்த கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்காது. யோ அவங்க சொல்லிதான் உனக்கே ஆதரவளித்தோம், நீ நல்ல ஆட்சி குடியானா போன ஆட்சியை பற்றி குறை சொல்லிட்டு திரியிற, போன ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால் திமுக ஆட்சியை தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கும். ஏங்க திமுக காரன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சி தானே குறை சொல்லி 5 வருஷம் காலம் ஓட்டினா, அந்த நேரத்தில் இந்த கட்சிகள்லாம் அமைதியாக தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதிமுகவை குறை சொன்னால் இன்றைக்கி ஊடகம் கூட என்னான்னு கேள்வி கேட்காது. 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதிமுக ஆட்சி கட்டில் இருந்து, இன்னுமா குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஊடகம் வந்து நியாயத்தை பேசாது. பொதுவாக அதிமுக தான் விவாத பொருளாக இருக்கும். அந்த கட்சி இருக்கோ இல்லையோ கடைசி வரைக்கும் விவாத பொருளாக அதிமுக இருக்கும். அது ஏன்றது நான் சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கி கடந்த கால ஆட்சியை குறை சொல்லிட்டு நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விட்ற அப்படின்னு திமுகவை கேட்காத கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை குறை சொல்லிட்டு தன் ஆட்சியை நியாயப்படுத்தினா இன்றைக்கி போயிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் விசிகா, அதுக்கப்புறம் காங்கிரஸ்லாம் வந்து
விஜயை பார்த்து ஏன்பா அந்த ஆட்சி வேணான்னு சொல்லிட்டு மக்கள் தூக்கி போட்டாங்க, மீண்டும் மீண்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ என்ன ஏன் இதை பண்ணலை அப்படின்னு விஜயை தான் கேள்வி கேட்பாங்க. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை திட்ட முடியாது, திமுகவை திட்ட முடியாது, திமுக தீய சக்தி என்று சொல்ல முடியாது. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கடிவாளம் போட்டாச்சு. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து திமுகவை திட்டலைன்னா தன்னுடைய செல்வாக்கை இழப்பார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அதிமுகவை திட்டினா ஓட்டு விழாது, ஆனால் திமுகவை திட்டினா ஓட்டு விழும். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரான மனநிலை தான் எப்போது இருப்பாங்க. அதை தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அறுவடை செய்ய நினைப்பாங்க. அப்படி தான் விஜயும் திமுக எதிராக பேசி தான் வாக்கு வாங்கியிருக்கின்றார். இப்போ திமுக எதிர்ப்பை கைவிட்டார்னு வச்சுங்களேன். ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் தான் வந்து விஜய் ஆட்சியை தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பை கைவிட்டார்னு வச்சுங்களேன், விஜய்க்கும் ஓட்டு போட மாட்டாங்க. எனக்கு தெரிந்து அதிமுகவுக்கு வாக்குகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. களத்துக்கு போய் தவார் விஜய்க்கு பின்னாடி இருந்து அந்த ஆட்சியை இயக்கி கொண்டிருப்பது திமுக தான். அதனால் திமுக ஆட்சியில் என்னெல்லாம் கொடுமைகள் நடந்ததோ அதே கொடுமைகள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியிலும் தொடருது. அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய விஜய் ஒரு பொம்மை. அந்த பொம்மையை பின்னாடி இருந்து இயக்குவது ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு அதிமுக ஒரு விமர்சனம் பண்ணிச்சுன்னா, மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துச்சுன்னா அதிமுக பலமாக இருக்கும். தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் பலம் இழந்து போயிடும். ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும், கட்சி ஒற்றுமையாக வச்சிருக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒற்றுமையாக இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய அபிலாஷைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால்தான் பல பிளவுகளை அதிமுக சந்தித்தது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை தான் தலைமையாக காட்டி இத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது அந்த தலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு தரணும். அதான் சோதனை வருகின்ற தருணத்தில் ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் சோதனை வருகின்ற தருணத்தில் உன்னால் தோத்தேன் என்னால் தோத்தேன் அப்படின்றது அந்த கட்சி இல்லாமையே போயிடும். நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது நீ இன்னொரு கட்சியில் போய் சேருகின்ற போது உனக்கான மதிப்பு மரியாதை கிடைக்குமா என்பது ரொம்ப சந்தேகம். அதிமுகவில் பிரச்சனை நடப்பதற்கு என்ன காரணம் என்று தேடி பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்கள் அதிமுக கிட்டதான் முதல்ல ஆதரவு கேட்டதாகவும், நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும், லீமா ரோஸே யார் ஆதரவாஜினா மாமியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மரும்பிள்ளைகிட்ட சொல்லி நாங்கள் ஆதரவு தரோம், எங்கள் ஆதரவை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னதாகவும், துணை முதலமைச்சர் பதவி அதிமுகவுக்கு தரதாகவும் பேச்சு இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் பதவியில் தான் இருப்போம், துணை முதலமைச்சர்லாம் வேண்டாம், நம்ம கட்சி அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தடுத்ததாகவும், அதற்கு பிறகு தான் திமுக கூட்டணியை நோக்கி விஜய் நகர்ந்ததாகவும் செய்தி. அதனால தான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாம் நமக்கு வந்த வாய்ப்பை விட்டுட்டீங்களே, நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத ஒரு தருணமாக இருக்குமே, கட்சிக்கு செலவு பண்ணணுமே, காசு வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்தாங்களாம். ஆனால் இப்போ கைமீறி போய்விட்டது. இனிமே தவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. 10 மணிக்கு அவர் பதவி ஏற்க போகிறாரு. இப்படி இருக்கின்ற தருணத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சண்டை போடுறது, தனியாக ஆலோசனை நடத்துவது அதெல்லாம் சரியில்லை. ஆலோசனையில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போர்க்கொடி உயர்த்துவதற்கும் வாய்ப்பில்லை. எல்லாருடைய முகமும் இறுகி போய்விட்டு இருந்தது. அற்புதமாக லீமா ரோஸ் நம்ம லாட்ரி மாற்றினுடைய ஒய்ப்பு மூலமாக அதிமுகவுக்கு லக்கடிச்சது. விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைத்தார் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைப்பதற்கு. அதை தவறு விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி என்ற கோபம் நம்ம தெரிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், சிவி சண்முகத்துக்கிட்டலாம் தென்பட்டது. சரி, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெற்றி பெறாமல் இருக்கக்கூடிய கேபி முனுசாமி, நம்முடைய ஆர்பி உதயகுமார்லாம் வந்து பேசி பார்த்தாங்க. ஆனால் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க 2 பேருடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தலைமையை மாற்றுறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து இருக்கின்றார்கள். மொத்தத்தில் தேர்தல் முடிவுகள் வந்து 5-6 நாள் கூட ஆகலை. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அவசர முடிவு எடுக்கணுமா அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் ஏகப்பட்ட அலைகள் அழித்து ஓய்ந்திருந்தது. மீண்டும் ஒரு அலையானது உருவாகி இருக்கிறது. ஆனால் திமுகவுக்குள்ளேயும் புகைச்சல் வந்திருக்குது. நாம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது. ஸோ விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக குறை சொல்லனா அவரால் கண்டிப்பாக அடுத்த முறை வெற்றி பெற முடியாது. இந்த 2 வாய்ப்புகளை சரியாக அதிமுக பயன்படுத்திக்கிச்சுன்னா அதிமுக அடுத்த முறை ஆளுங்கட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்கல. இறைவனால் அதிமுகவுக்கு தந்த லக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி நண்பர்களே.